பருப்பு போட்டு ஒரு சட்னி பண்ணலாம். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி. அதில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்து அதில் போட்டுக்கணும். கைப்பிடி வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே தூள் சீவின இஞ்சி கொஞ்சோண்டு அது மாதிரி தோல் எடுத்துகிட்டு 4 பல் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கணும். பொட்டுக்கடலை போட்டுட்டு அதுலேயே ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்ட அப்புறமா கீறி வச்ச தேங்காய் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய் பத்தாது இல்லையா, அதனால் ஒரு 4-5 வரமிளகாயும் சேர்த்து போட்டுட்டு அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் நிறைய போடணும், அது பதிலாக நம்ம வரமிளகாயும் சேர்த்து போட்டுக்கணும். அதனால் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பழுத்த 2 தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா அதோடய சேர்த்து வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, புதினாவும் மல்லியும் சேர்ந்து அதிலே போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அது நல்லா மேஷ் ஆகணும் அந்த தக்காளி, அப்போ தான் அரைக்கும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை வாசனை இருக்கும், அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா மேஷ் ஆன அப்புறம் பண்ணோம்னா அது ஒரு நல்லாயிருக்கும். நல்லா மேஷ் ஆனோடனே அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டுக்கணும். மறந்துடக்கூடாது, உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்தா போதும், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து கொட்டிட்டு அதை இட்லி தோசை எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான். டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.